ஜஸ்ட் 20 மினிட்ஸ் போதுங்க. வீடு மணக்க மணக்க தேங்காய் சோறு ரெடி பண்ணிடலாம். அதுவும் என்னோடய ஸ்டைலில். முன்னாடியே வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் நறுக்கி வச்சா போதும். ஜஸ்ட் 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து இந்த தேங்காய் சோறை ரெடி பண்ணிடலாம். வாங்க சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் வந்து இப்போது 4 மீடியம் சைஸ் அளவுக்கு ஆனியன் எடுத்திருக்கேன். 2 ஆனியன் வந்து தாளிப்புக்கு, 2 ஆனியன் வந்து பேஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன். 2 ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ சேர்த்து நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில். உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கோகோனட் ஆயில் சேர்க்குறப்போ இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும், மணமுமே ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 2 பச்சை மிளகா, அது கூட ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே நீங்கள் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி வெங்காயத்து கூட போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த ஃப்ளேவரே இந்த தேங்காய் சோறுக்கு போதுமான அளவு. அது 2 வதங்கின பிறகு 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சோறை பொறுத்த அளவுக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து புதினா தலை, ஒரு கொத்து மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் அப்படி தான், நல்லா மீடியமாக குக்கானால் போதும், குழையணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சோறை பொறுத்த அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1க்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைப்பேன் எப்போவுமே. இன்றைக்கி வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 8 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தேன். உள்ள கொதித்த பிறகு அரிசி அரைச்சி போட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கு பிறகு தம்மை உடச்சிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் தேங்காய் சோறு வீடு மணக்க மணக்க ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும்